வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டரை அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமென். இன்றைக்கு நாங்கள் மனுஷனை நம்புவதிலும் பார்க்க எங்களை மனுஷனை உருவாக்கின கர்த்தரை நாங்கள் நம்ப வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனிதனை படைத்தவர் நீர் என்பதையும், மனிதனுடைய நாசியில சுவாசத்தை வைத்தவர் நீர் என்றும் இந்த உலகத்து மக்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து கொண்டு மனம் திரும்பி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த மெய்யான தேவனை அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை பெற்று அந்த பரலோக வாழ்வை, இன்மைக்கு பின்பு மறுமையில ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த பரலோக வாழ்வை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க நீர் என்னோடு இருந்து கேட்கிறவர்களுடைய இருதயங்களை சதியான இருதயங்களாக மாற்றும்படியாக, கடினமான இருதயத்தை எடுத்து போடுவீராக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து, நீர் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற அந்த வார்த்தையின்படி மனிதர்கள் வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உண்டான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள், தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல தேவன் தான், அந்த மெய்யான தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். மதங்களிலே இந்த புத்தகத்திலையும் உருவாக்கவில்லை. இந்த வேதாகமத்தில சொல்லப்பட்ட புத்தகத்தில மட்டும்தான், 1வது புத்தகம் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமமாக இருக்கிறது. அந்த ஆதியாகமத்தில தான் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படியாக பறவைகள், மிருகங்கள், சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை படைத்து ஆதாமையும் படைத்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்கள், பல்கி பெருகும்படியாக மனித குலத்தை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து பல்கி பெருகி, பாருங்கள், மனிதன் இன்றைக்கு பாருங்கள் செய்கிற தவறு, மனுஷனை நம்புவது, தவறான காரியங்களை நம்புவது, இப்படியாக மனுஷன் பிசாசினுடைய பிடியில இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். யோவான் 10:10 அவன் திருடனாக திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். இயேசுவோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்தார். இப்படியான அந்த வாழ்வை இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்தில பாருங்கள், கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் நம்ப வேண்டும் என்று வேதாகமத்தில பல இடங்களில குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைக்கு மனிதன் பாருங்கள் இப்படித்தான் மனிதன் செய்கிறான். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். பாருங்கள், மனுஷனை படைத்த தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்க வேண்டும். பாருங்கள், சூரியனை படைத்த தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். சந்திரனை படைத்த தேவன், சந்திரனை, சூரியனை, நதிகளை,
இப்படியான தேவன் படைத்தவைகளை, மிருகங்களை, பறவைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஆராதிக்க கூடாது. பாருங்கள், மனிதன், ஆதி மனிதன், ஆதாமுடைய சந்ததி ஒரு தவறை செய்து விட்டது. மிருகங்களை உருவாக்குவது, ஊரும் பிராணிகளை வணங்குவது, ஒரு தவறான அறிவில்லாமல் அவர்கள் இப்படியான ஒரு பாவ காரியங்களை, அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விட்டார்கள். இப்படியாக தலைமுறையாக இன்றைக்கு இந்த மத வழிபாடுகள் இப்படியான ஐடல் வர்ஷிப், விக்கிரகங்களை வணங்குவது, சந்திரனை வணங்குவது, சூரியனை வணங்குவது, இப்படியாக பலவிதமான மூதாதையர்கள் செய்த தவறினூடாக இன்றைக்கு இந்த விஞ்ஞான உலகத்திலேயும் மெய்யான தேவனை அறிந்திருந்தும் எங்களுடைய இருதயத்துக்குள்ள அவர் எங்களுக்கு நாங்க செய்கிறது தவறா சரியா என்று எங்களுக்குள்ளேயே அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யும் பொழுது அவனுடைய இருதயத்தில் உணர்வு ஏற்படும், இது நான் செய்வது தவறு என்று. அதுதான் தேவன் எங்களுக்குள்ளேயே அதை உருவாக்கி இருக்கிறார். யாரும் நீங்கள் அவர் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது நாங்கள் சங்கீதம் 118 அதிகாரம் 8வது வசனத்திலேயும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நல்லம். பாருங்கள், இன்றைக்கு சில அதிகாரிகளை, மத அதிகாரிகளை அல்லது ஒரு வேலை செய்கிற இடத்தில் அதிகாரிகளை அதிகம் நம்புவார்கள். வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாயிருப்பது நல்லம். அந்த மெய்யான தேவனிடத்தை நாங்கள் நம்பும் பொழுது அந்த அதிகாரிகளிடத்திலே இருந்து தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு தீமையை செய்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் நீங்கள் அடங்கி நடக்கும் பொழுது தேவன் அவர்களை படிப்படியா தேவனிடத்துல நீங்கள் விண்ணப்பம் பண்ணி விட வேண்டும், ஜபித்து விட வேண்டும். அவர்கள் மேல கோபம் கொள்ளக்கூடாது. அவர்கள் செய்கிறது தீமையாக இருந்தாலும் இப்படித்தான் தேவன் அந்த காரியத்தில நீங்கள் உண்மையாக உத்தமமாக அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கும் பொழுது அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 17 அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாகி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பது பாருங்கள், இன்றைக்கு இந்த மதங்களில வாழுகிறவர்கள் எல்லாரும் அந்த மத தலைவர்கள் மேலிலே நம்பிக்கை வைக்கிறார்கள். அந்த மத தலைவனை உருவாக்கினவர் எங்களுடைய தேவன் தான். காதை உருவாக்கினவர், கண்ணை உருவாக்கினவர். இதனாலதான் இந்த ஒன்றான மெய்த்தேவன் சொல்லுகிறார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள் என்று. பாருங்கள், மாம்ச புயத்தில அவர்களுடைய பலத்தில நம்பி வைப்பது. பாருங்கள், நாங்கள் தேவனில நம்பிக்கை வைக்க வேண்டும். நாங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று வாழுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மெய்யான தேவனிடத்துல நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். வேதாகமம் சொல்லுகிறது, எபிரேயர் 11 அதிகாரம் 6வது வசனத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாருங்கள், அவரை நாங்கள் தேடும் பொழுது அவர் எங்களுக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களும் பரத்தில் இருந்துதான் வருகிறது. பாருங்கள், யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனத்தில் எங்களுடைய தேவன் இந்த மனு குலத்தை மனிதனை உருவாக்கும் பொழுதே ஆசீர்வதித்தவர். தொடர்ந்து இந்த மனிதனை ஆசீர்வதிப்பது மெய்யான தேவன் தான். நன்மையான ஈவுகள், பரிபூர்ணமான வரங்கள் எல்லாம் பரலோகத்திலே இருந்து வருகிறது. பாருங்க, மெய்யான தேவனிடத்தில இருந்து வருகிறது. பாருங்கள், இன்றைக்கு ஒரு நாட்டில ஒரு வறுமை இருந்தால், மழை இல்லாததால தேசங்களில வறுமை வரும். இந்த மழையை கொடுக்கிற தேவன் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். எரேமியா 14 அதிகாரம் 23வது வசனத்துல இந்த வீணான தேவர்களுக்கு மழையை வருஷிக்க
தக்க தன்மை உண்டோ என்று தேவன் கேட்கிறார். பாருங்கள், அவர்களால இப்படி மதங்களில் இருக்கிற காரியங்களால அவர்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அது மனிதனால உருவாக்கப்பட்ட தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் பாருங்கள், அது ஒரு ஒரு சிலையாக கண்ணிருந்தும் பார்க்காத சிலைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எரேமியா 14:22 சொல்லுகிறது, புற ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? இன்னைக்கு மதங்களில் வாழுகிற அந்த தேவர்கள் வணக்கத்தை தான் அவர்கள் செய்வார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வணக்கம். அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? தானாய் மழை பெய்கிற சயின்டிஸ்ட் சொல்வார்கள், விஞ்ஞானிகள் சொல்லுவார்கள், வானத்திலே இந்த மழை வருகிறது, இந்த மழை ஆவியாகி திரும்ப முகிலுக்கு போகிறது, முகிலில இந்த தண்ணீரை ஆவியாக்கி முகில்களில் கட்டி வைத்திருக்கிறவர் தான் எங்களுடைய தேவன். அவர் பரலோக பலகணிகளை திறந்துதான் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறவர். திறந்து மழையை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கப்படுகிறவர். பாருங்கள், சூரியனை உருவாக்குறவர் சூரியனை உதிக்கப்படுகிறார். நல்லோரும் நன்மை பெற வேண்டும், தீயோரும் பெற வேண்டும். அந்த தீயோராக இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் இதை நன்மை, இந்த சூரியனை படைத்த தேவனை கண்டுகொள்ள வேண்டும், அந்த மெய்யான தேவனை கண்டுகொள்ள வேண்டும். பாருங்கள், புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இருக்கிற நீர் அல்லவா அதை செய்கிறவர். ஆகியால் உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினவர். பாருங்கள், இப்படியாக காலங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய தேவன், அந்த மெய்யான தேவன் தான் உண்டு பண்ணினவர். அவரை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களாக இருந்தால் இந்த மெய்யான தேவன், வேதாகமத்தில விஞ்ஞானம் இருக்கிறது, சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். பாருங்கள், ஒரு சரித்திர பூர்வமாகவும் இயேசு இந்த உலகத்துல பிறந்ததுண்மை, மரித்ததுண்மை, 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுண்மை, இன்றைக்கு பிதாவுடைய வலது பார்சத்துல எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது உண்மை. இப்படியான தேவனை விட்டு, இப்படியான உருவாக்கின தேவனை விட்டு பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் தவறான மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அது பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. இந்த ஊரும் பிராணிகளை பாருங்கள், பாம்புகள், இப்படியான தவளைகள், இப்படியான பெரிய ஒரு அருவருப்பான உருவங்களை, எங்களுடைய தேவன் உயிர் உள்ள தேவன். எங்களை போல அவருக்கும் உயிர் இருக்கிறது. நாங்கள் ஒரு உயிருள்ள ராஜ்யத்துல வாழுவதற்காக தரங்களை உருவாக்கிறவர். பாருங்கள், ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும், இந்த மலைகள், குன்றுகள், இந்த சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் எங்களுடைய தேவன். அவர்தான் மனிதரையும் உருவாக்கினவர். அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும். இன்றைக்கு பாருங்கள், அவர் நாசியில மனிதரை படைத்து நாசியில அந்த சுவாசத்தை ஊற்றினார், ஊதி விட்டார் அவருடைய சுவாசத்தை. இதனால தான் நாங்கள் இன்றைக்கு சுவாசிக்கிறோம். விஞ்ஞானம் சொல்லும், அந்த இதயத்தை இயங்க வைக்கிறவர் தேவன் தான். பிறக்கும் பொழுது அந்த இதயத்தை, காற்றை அந்த பிள்ளையில ஊதி பாருங்கள், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. அவர் அடித்த காற்று. இன்றைக்கு மதங்களில சொல்லுவார்கள், காற்று அடித்த பையனா, காற்றே அவர்கள் நுரையீரல அடித்தது. அந்த தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவன். காற்றை எங்களுடைய நுரையீரல் அடித்து வைத்திருக்கிறவர், காற்றை உருவாக்கினவர். அவருடைய பரலோகத்துல பண்டக சாலையில இருந்து காற்று புறப்படுகிறது. அந்த பரலோக காற்று தான் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்து ஜெபித்த பொழுது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்
வந்து ஒவ்வொருவரை நிரப்பினார். அந்த இடமெல்லாம், இந்த காற்று, அவர்கள் இருந்த இடமெல்லாம் பரிசுத்த பரலோக காற்றினால நிரப்பப்படுகிறது. அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிறது. காற்றை சிருஷ்டித்த தேவன் தான் எங்களுடைய சுவாச பையில காற்றை ஊதிவிட்டவர். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தை அந்தகாரமாக்குறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இப்படியான அந்த மெய்யான தேவனை நாங்கள் தேவனை அறியாத மதங்களில வாழுகிற மக்கள் இந்த காலத்துல நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியை அவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. வேதாகமத்தில் சொல்லப்படுகிற தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. அந்த பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டால் தான் நீங்கள் தினமும் இந்த வேதாகமத்தை தியானிப்பீர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் பின்வாங்கி போவீர்கள். இன்னைக்கு சினிமா, சீரியல்கள், பாவ காரியங்கள், மனுஷர்கள் கடைசி காலத்துல தற்பிரியர், படப்பிரியர், இப்படியாகத்தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். இதற்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் பொழுது அந்த தேவன் மூன்றாம் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வாசத்துகிறார். அவர் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற தேவன். பாருங்கள், கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய தேவன் சங்கீதம் 94 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. எங்களுக்கு கண்ணை தந்தவர், காதை தந்தவர் பரலோகத்திலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று சொல்லி தேவன் எப்பொழுதும் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த நித்திய வெளிச்ச சங்கமன் ரேடியோ கூடாக அந்த ஒன்றான மெய்த்தவரை தேடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நாங்கள் விசுவாசித்ததன் நிமித்தம், அவரை அறிந்து கொண்டதன் நிமித்தம், அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே எங்களை நிரப்பி எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்து எங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். யார் யார் மறுபடியும் பிறந்தவர்களாக தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் பரலோக பிரஜைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி ஒரு விழுந்து போன தூதனாக இருக்கிறான். அவன் தீமை செய்கிறவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய எங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த பரலோக பிரஜை என்ற உரிமை, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களை தைரியத்தை தந்து ஒரு நீதியாக வாழுகிற வாழ்வு, இயேசுவை அறிந்து கொள்ளுகிற வாழ்வு என்பது பாவத்தில் இருந்து பாவத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் அவருடைய பரலோக பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக இயேசுவை போல எங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக எங்களுடைய வாழ்வு மாறுகிறது. பாருங்கள், அதுதான் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் ஒரு நல்ல மனிதனாக, உங்களை பார்த்த மனிதர்கள், நீங்கள் குடிக்காரராக இருக்கலாம், இந்த தீமைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு பைபிளை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை தந்து உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி விடுகிறார். பாருங்கள், எல்லாரையும் அவர் மாற்ற முடிந்த தேவனாக இருக்கிறார். இந்த பைபிளை எழுதின பவுல், அவருடைய பேர் சவுலாக இருக்கிறது. இயேசு இடைப்படுகிறார். முள்ளில் உதைக்கிறது கடினமாம். நீங்கள் இந்த கிறிஸ்தவர்களோட மோதுவது இப்படித்தான் அவன் ரட்சிக்கப்பட்டார். சவுல் பவுலாக மாறினான். பாருங்கள், தேவன் இடைப்படும் பொழுது அவர் வெளிச்சமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பி மனிதர்களோடு இடைப்படுவார். தரிசனத்தை தருவார். உங்களுக்கு கிறிஸ்தவ நண்பர்களை தருவார். நீங்கள் அவர்கள் சொல்லுவதை, அபிஷேகம் பெற்ற நண்பர்கள் சொல்லுவதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தின்படி வேதாகமத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அந்த மெய்யான தேவனை கண்டு கொள்ள முடியும். இந்த உலகத்துல தீமை செய்கிறவன் சாத்தானாக இருக்கிறான்.
அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் பிசாசாக மனித மனங்களில ஒரு தோற்றை போடுவான், ஒரு பாவ தோற்றை. அந்த பாவ தோற்றை நீங்கள் முளையிலேயே தேவனுடைய வார்த்தையின்படி எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது கூட பிசாசு சோதனைக்குட்பட்ட பொழுது தேவனுடைய வார்த்தையினாலதான் பிசாசை ஜெயிக்க முடியும். நீங்கள் மதங்களில் இருந்தீர்களாக இருந்தால் உங்களால ஜெயிக்க முடியாது. வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் மதங்கள்ல இருந்து பாவத்தை, மதங்கள் எல்லாம் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்துல தான் வாழ்ந்தோம். மதங்கள்ல எங்களுடைய முன்னோர்கள் இப்படியான மதங்களுக்கூடாக இயேசுவை அறிந்து கொண்டார்கள். பாருங்கள், ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் தகப்பன் ஒரு மத சிலை வணக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து தேவன் அவனை பிரித்தெடுத்தார். நீங்கள் நன்மைகளை செய்து தேவனுக்கு பிரியமாக இருதயத்தில சுத்த இருதயமாக நீங்க இருப்பீர்களாக இருந்தால் தேவனை நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். வேதாகமம் சொல்லுகிற சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்கள் இருதயத்திலேயும் உங்களுடைய உதட்டிலேயும் வருகிற வார்த்தைகள் ஒரே வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது தேவன் சுத்த இருதயம் உள்ளவர்கள். பக்தி இருந்தால், நீங்கள் ஏதாவது ஒரு மதத்துல பக்தி இருந்தால், இயேசு பக்தி உள்ளவர்களை தேவன் தனக்கென்று பிரித்தெடுப்பார். நீங்கள் உங்களை அவரிடத்துல காண்பிக்கும் பொழுது, என்னையும் மெய்யான தேவனை, நான் இந்த மதத்தில் இருக்கிறேன், நீர்தான் மெய்யான தேவன் என்பதை இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தும். அவர் தரிசனம் மூலமாக வெளிப்படுத்துவார், பல நண்பர்களை தருவதன் மூலமாக வெளிப்படுத்துவார். இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நீங்கள் அவரை விட்டுவிடக் கூடாது. அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். பாருங்கள், மரணம், பாவத்தின் பின்பாகத்தான் இந்த மனிதனுக்கு மரணம் வந்தது. ஆனால் எங்களுடைய தேவன் தான் பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த சரீரத்தை மரணம் வந்தது ஆதாமாவால் செய்த பாவத்தினூடாக. பாவத்தின் அதிகாரியாக இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் இருக்கிறான். அவன் தண்டிக்கப்பட்டு விட்டான். இந்த உலகத்தின் அதிபதியை தேவன் தண்டித்து விட்டான். அவன் மனிதர்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் தேவன் தந்தது. இந்த ஆத்துமாக்களை திருடி நரகத்தில் சேர்ப்பதற்காக அவன் 24 மணி நேரமும் இந்த மனிதரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிக்கலாம். பாவத்துக்கூடாக, குடிப்பழக்கத்துக்கூடாக, விபச்சாரத்துக்கூடாக, வேசித்தனத்துக்கூடாக, லஞ்சம் வாங்குறதுக்கூடாக, ஒவ்வொரு தவறுகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு ஆவி, ஒரு தீமையான ஆவி செயற்பட்டு அந்த மனிதனை, அவனுடைய குடும்பத்தை குட்டி சுவராக்கி மரணத்தில், அந்த மனிதரை மரணத்துல கொண்டு வந்து கஷ்டத்தை, அந்த குடும்பத்துல கஷ்டத்தை, ஒரு நரக போன்ற நரக வாழ்வு, இன்னும் மோசமான வாழ்வு, அக்கினியும் கந்தம் எரிகிற கடலில வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில நீங்கள் இப்ப என்னதான் கஷ்டம் வந்தாலும் இயேசுவை அழைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய துன்பம் உள்ள ஒரு வீடாக இருந்தால் இயேசுவை இந்த நேரம் நீங்கள் கூப்பிட்டு கொள்ள வேண்டும். இயேசுவே, எனக்கு இதில் இருந்து ஒரு விடுதலையை தாரும், இந்த தீமைகளிலே இருந்து, இந்த பாவ பழக்கத்தில இருந்து. பாருங்கள், அவர்தான் பெரியவராக இருக்கிறார். மத்தேயு 10:28 சொல்லுகிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவை, சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயன்படுங்கள். பாருங்கள், மனிதன் ஒரு தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவனுடைய ஆத்மா தேற்றப்படுகிறது. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக வருகிறது. உங்களுடைய ஆத்மாவில தான் துக்கம் சந்தோஷம் வருகிறது. தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவருடைய ஆத்மாவை தேற்றுகிறார் தேவன். ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால தேற்றப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தை, அதற்காகத்தான் நாங்கள் தேற்றப்படுகிறோம். ஒவ்வொரு துக்கங்கள் வரும் பொழுது அவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். துக்கத்தை சந்தோஷமாக மாறும். பாருங்கள், ஒரு பயம் வரும் பொழுது தேவன் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், மற்றவர்களை அன்பு செய்யும்படியாக எங்களுக்கு கற்றுத் தருகிறார்.
தேவனை அன்பு செய்வது, அந்த மெய்யான தேவனை, படைத்த தேவனை அன்பு செய்வது, பிறரை, நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் தேவனுடைய கட்டளை உங்களை நேசிக்க சொல்லி எங்களுக்கு கட்டளையாக தந்திருக்கிறார். நாங்கள் நிச்சயமாக உங்களை நேசிக்கிறோம். இயேசுவும் உங்களை நேசிக்கிறார். அதற்காகத்தான், எல்லா மனுக்குலத்துக்காக தான் இயேசு அந்த சிலுவையில மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாவம் இல்லாத இயேசு பாவமானார். சாபம் இல்லாத இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, இன்னைக்கு மதத்துல வாழுகிறவர்களுக்கு, பாவத்துல வாழுகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை அறிந்த எங்களுக்கோ அது தேவனுடைய பெலனாக இருக்கிறது. பெலனை தருகிறவர் தான் அந்த சிலுவையை நாங்கள் எப்பொழுதும் தியானிக்கிறோம். எங்களுடைய துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் சிலுவையில வைத்து விடும்படியாக நான் சுமக்கிறேன், நீங்கள் சுமக்க தேவையில்லை. அதுதான் இயேசு எங்களுக்கு தந்தது. எங்களுக்கு வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாம் நாங்கள் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியம், காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நாங்கள் பரலோகத்தை காணவில்லை, ஆனால் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை ருசித்து விட்டோம். அவருடைய சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டோம், அன்பை பெற்றுக் கொண்டோம். சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், இவ்வளவு நீடிய பொறுமை, இந்த 9 விதமான நல்ல கனிகளையும் நாங்கள் பெற்றுக் கொண்டோம். ஆனால் பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று விட்டோம், ஆனால் பரலோகத்தை பார்க்கவில்லை. ஆனால் பரலோகம் எப்படிப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல நாங்கள் வாழ போகிறோம். இது நாங்கள் காணவில்லை, ஆனால் இதை நாங்கள் நம்புகிறோம். அவருடைய வசனம் பாருங்கள், அவர் சொல்லுகிறார் மத்தேயு 24:35 வசனத்துல, இந்த உலகத்தை படைத்த, வானத்தை பூமியை படைத்த தேவன் சொல்லுகிறார். மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வார்த்தை சொல்லுகிறது, எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இன்மைக்கு பின்பு எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக எங்களை வந்து அழைத்து செல்கிறார். அவர் நிச்சயமாக வருவார். அந்த விசுவாசத்தோடு வாழ வேண்டும். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், பல மக்கள் இந்த காலத்துல கேட்கிறார்கள், இயேசு வருவார் வருவார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எங்கே? அப்படி கேட்கும் பொழுது அவர் வருவதற்கு அவருடைய காலம் நெருங்கி விட்டதாக நாங்கள் உணர்கிறோம். பாருங்கள், வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. பாருங்கள், வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக வந்து வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். நாங்களும் அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு இலவாதம் செய்கிறார். எங்களை இயேசுவை போல பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு எப்படி அற்புதங்கள், அதிசயங்களை செய்தாரோ அதே காரியங்களை செய்கிற பலத்தை எங்களுக்கு தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தைரியத்தை தருகிறார். 100% நாங்கள் இயேசுவை போல எங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். இப்படியான இரட்சகர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குத்தான் நாங்கள் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், இந்த வேத வாக்கியங்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று வாசிக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு பலத்தை தருகிறதாக இருக்கிறது, அது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்கள், நாங்கள் 0வாக இருந்தாலும் அவருடைய பலத்தில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்கள், பலத்தை தருகிறவர் தான் எங்களுடைய தேவன். அவர் எங்களை எங்களை ஒரு பலம், பல வரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை தந்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். அதுதான் தேவன் செய்கிறது. கிரியேட்டிவ் சிந்தைகளை எங்களுக்கு தருவார். இப்ப பாருங்கள், மதங்களில மற்ற இடங்களிலே எல்லாம் ஒரு காப்பி பண்ணுவார்கள். ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷனை ஒரு இதை காப்பி பண்ணி தான் செய்வார்கள். தேவன் தருகிற ஞானம், புத்தி, அறிவு கிரியேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு வேலை தொழில் இல்லையா, அந்த தொழிலை எப்படி ஒரு தொழிலை உருவாக்குவதென்ற ஒரு ஞானத்தை தந்து உங்களுக்கு வருகிற வருமானத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 146 அதிகாரம் 3வது வசனத்துல, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மறு புத்திரரையும் நம்பாதிருங்கள். இது அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷருக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. இறுதியாக ஒரு யுத்தம் ஒன்று வருகிறது. இந்த ஆவிகளுக்கு இடையில உள்ள யுத்தம், இயேசுவின் படைகளுக்கும் இந்த பொல்லாத இந்த மதங்களில இருக்கிற ஆவிகளுக்கும் இடையே ஒரு யுத்தம் வருகிறது. இறுதி யுத்தத்தில எங்களுடைய தேவன் தான் அந்த யுத்தத்தின் முடிவில எங்களை நித்தியமான வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில, இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் வான மண்டலங்கள்ல உள்ள ஆவிகளின் கிரிகைகள் தான் இந்த உலகத்துல செயற்படுகிறது. நீங்கள் மதங்கள் ஓங்கும் பொழுது பிசாசுகளின் கை ஓங்கி இருக்கும். இந்த உலகத்தில் அழிவுகள், யுத்தங்கள் அதிகம் ஏற்படும். பிசாசுகளின் கிரிகைகள் வார மண்டலங்கள் அதிகரிக்கும் பொழுது இந்த உலகத்திலையும் பாருங்கள், யுத்தங்கள், அழிவுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அந்த நாள் எல்லா இடங்களையும் வரும். இயேசுடைய சேனை, அந்த மெய்யான தேவனுடைய சேனை எழும்பும் பொழுது இந்த உலகத்திலே பரலோகத்திலே இருக்கிற சேனை அந்த ஆவிகளோடு, அசுத்த ஆவிகளோடு, அந்த தீமை செய்கிற மத ஆவிகள், அசுத்த ஆவிகளோடு அந்த யுத்தத்துல மேற்கொண்டு எங்களுக்கு இந்த உலகத்தை ஒரு கிறிஸ்தவ அந்த மெய்யான தேவனுடைய ராட்சியமாக வரும். அதற்காகத்தான் நீங்கள் எல்லாரும் அந்த தேவனுடைய படையில சேர வேண்டும். பாருங்கள், இறுதி யுத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிக்காவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. பாருங்கள், இந்த வேதாகமத்துல நடந்தது எழுதப்பட்டிருக்கிறது. இனி நடக்க இருக்கிற யுத்தம் எழுதி இருக்கிறது. அதுல நாங்கள் எங்களுடைய தேவனும் எங்களுடைய தூதர்களும் வெற்றி கொள்கிறார்கள். அவருடைய ராட்சியம் நித்தியமாக இருக்கும். நீங்கள் இயேசுவை அறியாமல் விட்டு விட்டீர்களாக இருந்தால் பிசாசின் பிடியில நரக வாழ்வை அக்கினியும் கந்தம் எரிகிற கடலாக அந்த வாழ்வு இருக்கும். திரும்பி போனால் திரும்பி வராத தேசம்தான் அந்த நரகம். நான் இயேசுவோடு இருக்கணும், அந்த மெய்யான தேவனோடு இருக்கணும். சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலையின் மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே ஐயா, மரமாய் மாறணுமே.
எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, ஐயா கனிகள் கொடுக்கணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, ஐயா குப்பையாய் மாறணுமே. ஆமாண்டவரே, ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஐயா அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜபிக்கும் மேய்ப்பனாகணுமே, ஐயா மேய்ப்பனாகணுமே. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உலகின் ஒளியாக இருளில் இருக்கும் மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு என்ற ஒளி இந்த உலகத்துல உதித்தது. மரண இருளிலே இருந்த மக்களுக்கு அந்த வெளிச்சம் ஒளியாக ஒரு நித்திய வாழ்வை தருகிற ஒளிச்சமாக நீர் எங்களை இழுத்து கொண்டீரே ஆண்டவரே. இந்த மதங்களில் வாழுகிற மக்கள், பாவத்தில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் இழுத்து கொள்ளும்படியாக இனி அவர்களுக்கு ஒரு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அறியாதவர்களாக போய்விடலாம். மதங்களை நம்பி, மனுஷனை நம்பி உம்முடைய ரட்சிப்பை எதிர்பாரா அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடி தடைகள் வரலாம். ஆனாலும் ஆண்டவரே, அவர்கள் மேலே ஒரு அன்பு கூறும்படியாக, ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த அன்பு தப்பனே, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் சிலுவையில் அந்த ரத்தம் சிந்தி மடித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் என்பதை அவர்களுடைய இருதயத்தில உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய பாவங்களை எல்லாம் நீர் சிலுவையில சிந்திய அந்த உயிருள்ள இரத்தத்தினால கழுவி விடும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்றி பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு எப்படி அந்த பரிசுத்த ஆவியை தந்து பரலோக பிரஜைகளாக மாற்றினீரோ, அதே போல் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த பரலோக பிரஜைகளாக மாற்றும்படியாக இமைக்கு பின்வரும் வாழ்வு இருக்கிறது. அந்த நித்திய வாழ்வில் அவர்கள் ஒவ்வொருவரை இணைத்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கப்பட்டு ஒவ்வொரு தேசங்களும் ஒரு எழுப்புதலை காண, இருளில் வாழும் ஒவ்வொரு மக்களும் இயேசு ரட்சிப்பின் இருளில் இருக்கும் மக்கள் இயேசு என்ற வெளிச்சத்தை காண கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வெளிச்சம் பரலோகம் வரைக்கும் இழுத்து செல்ல, நித்திய வாழ்வு வரைக்கும் இழுத்து செல்லுகிற வெளிச்சமாக அவர்களுடைய வாழ்விலே அமையட்டும். ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.